அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.5ல கொஷின் நம்பர் 5 பார்க்குறோம். ஸோ இங்கே டினாமினேட்டரில் x² + 3x + 2 அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இதை வந்து நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக லாக் ஃபார்மில் வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை ஃபேக்டர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், சேம் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் 3 வரணும். ஸோ இப்போ 1 2s are 2, 2 மல்டிப்ளை 1 2s are 2, 1 + 2 வந்து 3 கிடைக்குது. அப்போ இதை x + 1 × x + 2ன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? ஸோ 2x / x + 1 × x + 2ன்னு எழுதலாம்ல. இப்போ இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணுறது ஈஸி. ஸோ அப்போது a / x + 1, இங்கே பாருங்கள், இங்கே ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்குது. இங்கே டிகிரி வந்து 1, அதனால் ஒரே ஒரு வேரியபிள் தான் வரும். ப்ளஸ் b / ஸோ வேரியபிள் இல்லை, ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், இங்கே ஒரு நம்பர் வரும், x + 2. சரி, அடுத்து என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? a × x + 2 ப்ளஸ் b × x + 1 டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். நான் அதனால் அந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். டைரெக்டாக 2x = a × x + 2 ப்ளஸ் b × x + 1ன்னு எழுதிக்கிறேன். அடுத்து ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு x = -1ன்னு அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ -1 அப்ளை பண்ண என்ன ஆகுது? a × -1 + 2. ஸோ இந்த இடத்துல 0 ஆகிடும். சரிங்களா? ஒரு டைம் கேன்சல் பண்ணுறதுக்கு தான் நம்ம இங்கே இந்த x = -1 எடுக்கிறோம். இங்கே -1 எடுத்தால் -1 + 1 0 ஆகிடும். அதனால தான் அந்த நம்பர் எடுக்கிறோம். ஓகே, இப்போ -2 = a. அப்போ ஏவோட வேல்யூ -2ன்னு கிடைக்குது. ஓகே, இதுவே எக்ஸுக்கு -2 அப்ளை பண்ணால் இந்த டேர்ம் 0 ஆகிடுமா? இப்போ x = -2ன்னு எடுக்கிறோம். அப்போ 2 × -2 ஃபஸ்ட்டு டேர்ம் a 0 ஆகிடும், b × -2 + 1. ஸோ -4 = -b, bயோட வேல்யூ 4. அடுத்து இதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஏவோட வேல்யூ -2, பியோட வேல்யூ 4, இன்டெக்ரல் 2x / 2x / x² + 3x + 2 × dx = இன்டெக்ரல் b பாசிட்டிவ்ல இருக்குது, அதனால் b வந்து நான் முன்னாடி எடுத்து எழுதிக்கிறேன். 4 / x + 2 - 2 / x + 1 × dx. இங்கே 4 வெளியே எடுத்தோம்னா 1 / x + 2ன்னு வரும். மைனஸ் இங்கே 2 வெளியே எடுத்தோம் அப்படின்னா 1 / x + 1 வரும், × dx, இங்கேயும் × dx. ஸோ 4. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா log modulus of x + 2 - 2 × log modulus of x + 1 ப்ளஸ் c. சரிங்களா? டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிருச்சு. சம்டைம்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.